இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற லேப்டாப் ஆசூஸ் ஆர்ஓஜி ஸ்ட்ரிங் லேப்டாப். இதோ உங்கள் முன்னால். இது என்ன மாடல்னு பார்த்தோம்னா ஆசூஸில் ஜி எடிஷன், அதாவது ஜி சீரிஸ் லேப்டாப். இதோட கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்த்தோம்னா Ryzen 7 AMD Ryzen 7 1TB SSD 16GB RAM 8x2 16GB RAM 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி லேப்டாப்பை வெளியே எடுத்து பார்ப்போம். லேப்டாப் பாக்ஸு நல்லா ஓப்பன் பண்ணோடனே லேப்டாப் அதாவே வெளியே வருது. நல்லா சூட்கேஸ் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் காணும்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் நம்ம கடைசியாக இல்லைனா லேஜிக்கனில் பண்ண மாதிரி மொக்க அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா யானை தண்டிக்கு அவரோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை, வித்து இதை கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு அடாப்டர் பார்த்தோம்னா ஆசூஸோட அடாப்டர் பார்த்தோம்னா 200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 amps கொடுத்துருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் லேப்டாப் பார்ப்போம். மற்ற லேப்டாப்லலாம் பார்த்தோம்னா ஒரு வெள்ளை கலர் கவரில் வச்சு கொடுப்பாங்க. இதில் வந்து லேமினேஷன் போட்ட மாதிரி பாலித்தீன் கவருக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது லேப்டாப்பில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பக்கம் எந்த போர்ட்ஸுமே கொடுக்கல, வெறும் ஏர் வென்டிலேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா பேக் சைடு வந்து போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சி டைப் போர்ட், HDMI போர்ட், லேன் போர்ட், சார்ஜிங் போர்ட். இங்கே 2 ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4GB கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறனால ஏர் வென்டிலேஷன் சுற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த சைடு பார்த்தோம்னாலும் ஏர் வென்டிலேஷன் இருக்கும். இங்கே ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2 USB போர்ட், ஒரு ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லேப்டாப் ஓப்பன் பண்ணுவோம். டிஸ்பிளே பார்த்தோம்னா இந்த அளவு தான் ஓப்பன் ஆகுது. இது 180 அந்த அளவுக்கு டிஸ்பிளே கொடுக்கல. டிஸ்பிளேயோட ஹெட்ஸ் பார்த்தோம்னா 144 ஹெட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுபோக இதோட ஆடியோ பார்த்தோம் அப்படின்னோம்னா டோல்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஸ்பீக்கருக்கு அப்படிங்கிறப்ப ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராசர் பார்த்தோம்னா Ryzen 7 8-core ப்ராசர். அடுத்து இதில் கீபோர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் கீபோர்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப்புங்கிறனால கேமிங் கீபோர்டு. அதாவது மேக்ஸிமம் கேம்ஸில் பார்த்தோம்னா மூவிங்கெலாம் WASD இந்த பட்டன்ஸ் தான் கொடுப்பாங்க.
அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி அதை மட்டும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோம்னா லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். இதில் வந்து NVIDIA GeForce கிராஃபிக்ஸ் RTX 4GB கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா பாருங்க, சுற்றி லைட் எரியும், ஜம்முன்னு லைட் எரியும். இதில் வந்து ஒய்ஃபை பார்த்தோம்னா ஒய்ஃபையோட வெர்ஷன் வந்து 6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லைட்ஸ் சவுண்டு கூட்டி குறைக்கிறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைட் வேண்டாம்னா டவுன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் பிரைட்னஸை டவுன் பண்ணுற மாதிரி. லைட்டோட பிரைட்னஸ் வந்து இப்போ ஃபுல்லாக குறைச்சிட்டோம். இப்போ இதை அப் பண்ணுறோம். நம்ம பின்னாடி லைட்டோட இந்த இதை வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதில் உள்ள ஒரு ஃபேனோட இதை கண்ட்ரோல் பண்ணுறது, இது வந்து மியூட்டுக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்றலாம் அந்த கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா F4லே கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து அதுக்கு மைக்ரோஃபோனை மியூட் பண்ணுறதுக்கெலாம் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம எதாவது யூஸ் பண்ணும்போது தெரியாமல் மவுஸ் பேட் கைப்பட்டு மவுஸ் ஆடக்கூடாதுன்னு நினச்சோம்னா இந்த F10 ஃபங்க்ஷன் நமக்கு F10 அமுக்கினோம்னா மவுஸ் பேட் லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேப்டாப்பில் இதுக்கு மேலேனா இது வந்து இந்த லேப்டாப் பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது வந்து ஒரு கேமிங் லேப்டாப். Ryzen 7 இருக்கனால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 8 கோர் ப்ராசஸருங்கிறனால ஹை லெவல் கிராஃபிக்கல் டிசைனிங் அந்த இதுக்கெலாம் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.